ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, ரொம்ப பேருக்கு பென்ஷனில் இருந்து அரியர் வராமல் இருக்குது. லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம், ஒரு சில நேரத்தில் லேட்டானதால் அவங்களுக்கு அந்த பெண்டிங் இருக்கிற அரியர் கிடைக்காம இருக்குது. இதுக்கு அவங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்மளோட குரூப்பில் இருக்கிற அஃபிஷியல் மெம்பர்ஷிப்பில் இருக்க 2 பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோ. இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஆச்சுன்னா என்னென்ன சர்க்குலர் நம்பர் இருக்குது, இதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தெரியாத நண்பர்கள் ஆர்மி குரூப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நம்மளோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது, அஃபிஷியல் மெம்பர்ஷிப்பை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆர்மியில் வருஷம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் நிற்காது, எந்த பிரச்சனையும் வராது, அது கரெக்டாக போயிடும். ஆனால் பை த வே ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க மறந்துட்டீங்க, இல்லை உங்களால் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எப்போல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கேஸ் விஷயத்தினால நீங்கள் ஜெயிலுக்கு ஏதாவது போயிட்டீங்க, இல்லை நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் போய் மாட்டிக்கிட்டீங்க, அங்கேருந்து உங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிற விஷயம் தெரியலை, லைஃப் சர்டிஃபிகேட்டு அபார்டில் இருக்கீங்க, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ரஷ்யா இந்த மாதிரி போயிட்டீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு குடும்ப தகராறு, குடும்ப பிரச்சனையினால் நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டீங்க, மிஸ்ஸிங் ஆகிட்டீங்க, இல்லை உங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையால், இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்க காரணங்கள், இந்த மாதிரி சூழ்நிலையால் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க மிஸ் ஆகிடும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பென்ஷன் நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கடுத்து திரும்பி நீங்கள் 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ கழித்து திரும்ப நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் திரும்ப கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேதியிலேருந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த பெண்டிங் இருந்த 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த டியூரேஷனுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அமௌண்ட் கிடைக்காது. அதுக்கு கிளைம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வேறு. அதுக்கு பேர் சர்க்குலர் நம்பர் 226. இப்போ நான் சர்க்குலர் போடுறேன் பாருங்கள், இதான் அந்த சர்க்குலர். இது பெண்டிங் அரியரை கிளைம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி PCDCலேருந்து கொடுத்துருக்காங்க. 15/7/2022 கொடுத்த சர்க்குலர் தான் இருக்குது 226. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, எப்படி அந்த பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு. 651 652 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மை நிறைச்சி இவங்க கேட்டிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் இதை. இப்போ இதில் 2 வகையான ஃபார்ம் சொல்லியிருப்பேன். IAF 651 652 இதுதான் அது. இப்போ 651ங்கிறது இண்டிவிஜுவலுக்கு உள்ளது. 652 அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் இறந்துட்டாங்க, அவங்க ஒய்ஃப் வாங்குறாங்க, இல்லை குழந்தைங்க வாங்குறாங்க, அந்த அரியர் கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் தான் இது. 2க்குள்ள வித்தியாசம். ஏன்னா இதில் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு அதில் கிளைம் பண்ணணும். கால்குலேஷன் ஷீட்டு, லாஸ்ட்டு பே ட்ரானு, அதுக்கடுத்து லீகல் ஹையரு, டிஸ்கிரிப்ஷன் லோலு, இந்த மாதிரிலாம் வச்சு செய்யணும். இப்போ இதோட பிளாங்க் ஃபார்ம் நான் இப்போ போடுறேன், இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பிளாங்க் ஃபார்ம் இது ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக தான். அதுக்கடுத்து எப்படி அதை ஃபில்லப் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ இது 651க்கான அந்த இது ஃபார்ம் நிறைக்கணும். இப்போ இதில் என்னென்ன ஃபார்ம் தேவைப்படும் அப்படின்னு கிளைம் கட்டுறதுக்கு இது கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் கிளைம் ஆன் 651 IAF 651. அது டூப்ளிகேட் 2 இது ஃபார்ம் அது நிறைச்சி கொடுக்கணும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் கிளைம் பென்ஷனர் கிளியர்லி ஷோயிங் ரீசன் டிலே நாட் கிளைமிங் ஆஃப் பென்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபோட்டோகாப்பி ஆஃப் ஒரிஜினல் PPOட ஃபோட்டோகாப்பி வேணும். அதுக்கடுத்து PDA சேங்ஷன் ரிப்போர்ட் அலாங் வித் லைஃப் சர்டிஃபிகேட் அட்ரஸ்டட் பை பேங்க் மேனேஜர். எந்த பேங்க்லேருந்து நம்ம வாங்குகிறோமோ அங்கேருந்து நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டான இது வாங்கணும். அதுக்கடுத்து அஃபிடவிக்ட்டு, அதுக்கடுத்து ரீமேரேஜா, நான் கன்விக்ஷனா, இந்த மாதிரி நிறையா அதுக்குள்ளே இருக்குது விஷயம். ஆல்ரெடி இதில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் கிளியராக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு வாங்கி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் குறிப்பாக இதில் கால்குலேஷன் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இருந்து உங்களுக்கு வரல, எவ்வளோ வரல அப்படிங்கிற விஷயத்தை, எந்தெந்த டியூரேஷனுக்கு வரலங்கிறது பேங்க்லேருந்து நீங்கள் அந்த கால்குலேஷன் ஷீட்டு வாங்கணும். இந்த அமௌண்ட்டு நீங்கள் வாங்கலை அப்படிங்கிறத இது பேங்க் கொடுப்பாங்க. இதை ரெடி பண்ணிக்கணும். இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிடணும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிடணும். கிட்டத்தட்ட ஒரு 12
12 சர்டிஃபிகேட் வந்துடுது. இந்த 12 டாக்குமெண்ட்டையும் வச்சு நீங்கள் அனுப்பணும். 2 விட்னஸ் வேறு இதில் கேட்பாங்க. இந்த 2 விட்னஸ் சர்டிஃபிகேட் சைன் பண்ணி அதையும் சேர்த்து தான் அனுப்பணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காகவும் இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி யாருக்காவது ஆச்சு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்மளோட ஆர்மி ரிலேஷன்ஸில் யாருக்காவது இது மாதிரி ஆச்சு, அவங்க வந்து இது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க, எனக்கு ஒரு 1 இயராக வரல சார் பென்ஷனு, பழைய பெண்டிங் இருக்குது, இதை நம்ம கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தை அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் ஓஹோ இப்படிலாம் இருக்குது போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலையை பார்த்துருவாங்க. அவங்களுக்கு அந்த அரியர் வர்றதுக்கு முழுசாக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பண்ணி நீங்கள் சிபி கிராமுக்கு த்ரூ கம்ப்ளைண்ட் போடுங்க, ஸ்பெஷலில் கம்ப்ளைண்ட் போடுங்க, உங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கும் பிசிடிசிஏக்கும் நீங்கள் லெட்டர் அனுப்புங்க சோல்ஜர் போர்டுக்கு த்ரூ. இப்படி பண்ணால் தான் அந்த பெண்டிங் இருக்கிற அந்த அரியர் வந்து சேரும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆர்மி குரூப்ஸ் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்மளோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது, மந்த்லி 29 ருபீஸ். அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் இமீடியட்டாக அஃபிஷியல் மெம்பர்ஷிப்க்கு, அஃபிஷியல் பார்ட்னருக்கு வந்து சேர்ந்துடும். நம்மளோட சொந்த வெப்சைட் இருக்குது, www.esmthambis.com. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள். முக்கியமான சர்க்குலர்ஸ், முக்கியமான ஜிஓஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நாங்கள் போட்டிருக்கோம். முக்கியமான பிளாங்க் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கும் அதையும் நாங்கள் போட்டிருக்கோம். வேறு ஏதாவது அந்த வெப்சைட்டில் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டுக்கு கீழேயே உங்களுக்கு ரிவ்யூ பட்டன் இருக்குது. அந்த ரிவ்யூவை கிளிக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இல்லை அப்படின்னீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் எப்போவுமே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபை இருக்கணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.